இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பார்க்க போற எந்த விஷயத்தையும் இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்ல பார்க்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம காலேஜ் லைஃபோட கடைசி ஸ்போர்ட்ஸ் டே. நேத்து சென்னையில இருந்து வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. ஆனா அப்படி வந்து தூங்கியும் காலையில ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பிட்டேன். 9 மணிக்கெல்லாம் காலேஜ்ல இருக்கிற மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. நேத்து பிளான் போட்ட மாதிரி நானும் ரகமும் ஒன்னா காலேஜுக்கு வந்துட்டோம். இவ்வளவு சீக்கிரமா வந்து நான் தான் லேட் போல. நமக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து கிட்டோட உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் வர வேண்டிய எல்லாரும் வந்த அப்புறம் ஈவென்ட்டே ஒன்னு நடத்த ஆரம்பிச்சாங்க. கணக்கு படி பார்த்தா எப்பயுமே லாங் ஈவென்ட் தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு 100 மீட்டர் தான்ப்பா ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிடா இப்போ நீ என்னென்ன ஈவென்ட்லாம் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஈவென்ட்டும் நான் தான் பண்ண போறேன். முதல்ல பாத்தீங்கன்னா 100 மீட்டரோட ஹீட்ஸும் ஃபைனல்ஸும் முடிஞ்சது. அதுல நானும் நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த நண்பரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துட்டோம். அடுத்தபடியே 200 மீட்டர் ஓட்டம். அதுலயும் நானும் நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த நண்பர் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட். சரி இப்போதானே 2 ஈவென்ட் முடிஞ்சது, போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல ரிலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் இன்னைக்கு பண்ண எந்த ஈவென்ட்லயுமே நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல பண்ணாம எந்த அளவுக்கு இந்த கடைசி வருஷத்தை என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். நான் இன்டர்ன்ஷிப்க்கு போனதுல இருந்து ரோட் ரேஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். ஸ்பிரிண்ட் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல போய் சுத்தமா பண்ணவே இல்ல. அதனால நீங்க ஸ்பிரிண்ட் ஓடும்போது மண்டெல்லாம் சும்மா கிருன்னு இருந்துச்சுப்பா. அதனால அப்பவே ஒரு முடிவு எடுத்துட்டேன். ரிட்டர்ன் நம்ம ஏரியாக்கு போயிட்டு வாரத்துக்கு 2 நாள் ஆச்சு ஸ்பிரிண்ட் பண்ணணும்னு. ஓடுற ஈவென்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் எனர்ஜெட்டிக்கா சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு? நம்மளோட தாவர ஈவென்ட்டுக்காக. இந்த தாவர ஈவென்ட்டுக்கும் நமக்கும் எவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்கும்னு அத்லெட்டிக் ஜோன் சீரிஸ் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் இந்த 2 ஈவென்ட்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். ஆனா தாண்டும் போது தான் தெரிஞ்சது இந்த 2 ஈவென்ட்லயும் நம்ம இப்ப எவ்வளவு ஃபார்ம் அவுட் நிலைமையில இருக்கோம்னு. அப்புறம் என்னப்பா அவ்வளவுதான், எவ்ரிதிங் முடிஞ்சது. இதோட காலேஜ் லைஃப்ல எல்லா ஸ்போர்ட்ஸும் முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்பும்போது காஃபி குடிச்சிட்டு நம்ம ஜூனியர் தம்பி ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தேன். தம்பி இப்பதான் இன்ஸ்டா யூடியூப்னு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கா. அப்படி நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் கொஞ்சம் ஆரம்பிச்சு ரெஸ்ட் எடுத்தான். அதான் இல்ல இப்ப நம்ம உடனே போய் பஸ் பிடிச்சி நம்ம ஏரியாவான மறைமல் நகருக்கு போய் ஆகணும். வை பிகாஸ் என்றால் நாளைக்கு நம்மளுக்கு மார்னிங் ஷிஃப்ட். அப்புறம் அப்படி இப்படின்னு பஸ்ல உருண்டு பிறந்து நம்ம ஏரியாவுக்கு வரதுக்கே 11:30 மணிக்கிட்ட ஆயிருச்சு. அவ்வளவுதான் மக்கா, நான் போய் தூங்குறேன். நீங்களும் சீக்கிரமா சாப்பிட்டு தூங்குங்க. நாளைக்கு பார்ப்போம். தொடர்பில் இருக்கவும்.